ஒவ்வொரு வருஷமும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கிறப்ப கூடவே பிரியா விடை அப்படிங்கிற அம்மனும் வலம் வருவாங்க. யார் இந்த பிரியா விடை? சுந்தரேஸ்வரரை விட்டு ஒரு நொடி கூட பிரியாத அம்மன் அப்படிங்கறனால தான் இந்த அம்மனுக்கு பிரியா விடை அப்படிங்கிற பெயர் வந்தது. பிரியா விடை அம்பிகை சுந்தரேஸ்வரருடன் மூலஸ்தானத்திற்குள்ளேயே இருந்தாலும் யார் கண்ணிலும் படுவதில்லை அப்படிங்கறதான் விசேஷம். சிவபெருமான் தனக்குள் அம்பிகையை ஐக்கியப்படுத்தி சிவசக்தி சுரூபமாக அருளுகிறார். சிவம் வேறு, சக்தி வேறு இல்லை. சிவலிங்கத்தின் மேற்பகுதியில் இருக்கும் பானம் சிவ வடிவம். ஆவுடை எனப்படும் பீடம் அம்பிகையின் அம்சம். சிவசக்தி சொரூபத்தை வெளிப்படுத்துவதற்காகவே சிவலிங்கத்திற்கு இப்படி ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு சிவனை பிரியாத ஆவுடை அப்படிங்கிறதை மருவி பிரியா விடை அப்படின்னு ஆயிடுச்சு. பிரியா விடை அம்பாள் சிவனுக்குள்ளேயே மறைந்திருக்கும் சக்தியாக இருக்கிறாள். அவள்தான் போகசக்தி எனப்படும் பிரியா விடை அம்பாள். பழங்கால சிவாலயங்கள்ல சிவலிங்கத்தின் இடதுபுறம் அமர்ந்த நிலையில ஒரு அம்மன் சிலை இருக்கும். இந்த அம்பிகையே போகசக்தி எனப்படும் பிரியா விடை. இந்த அம்பாள் முழுக்க முழுக்க தனது கணவனான ஈசனுக்காகவே உள்ளவள். உதாரணமா மதுரை கோவிலை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே தலத்தின் அம்பிகை மீனாட்சி, தல இறைவன் சுந்தரேஸ்வரர். பக்தர்களுக்காக அம்பிகை மீனாட்சியாக இருக்கிறாள். அதே சமயம் கருவறையில் சிவபெருமானுக்காக அம்பிகை பிரியா விடை அப்படிங்கிற பெயரில் இருக்கிறாள். சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் முன் இந்த பிரியா விடை அம்பிகைக்கு பூஜை செய்து அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிற பழக்கம் தொன்று தொட்டு இருக்கு. சிவ பூஜையில ஏதேனும் குறைகள் குற்றங்கள் நிகழ்ந்தாலும் இந்த அம்மையிடமே மன்னிப்பு கோர வேண்டும். இந்த அம்பிகை கருவறையில் இருக்கும் ஈசனின் சக்தியாக இருக்கிறாள். தலத்தின் அம்பிகை உற்சவர் விக்கிரகம் தனியாக பவனி வரும். இவளோ தன் கணவருடன் இணை பிரியாது சேர்ந்து வருவாள். அதனால்தான் இந்த அம்பிகை பிரியாவிடை என்று அழைக்கப்படுகிறாள்.